ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சென்னா மசாலா வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் இல்லாட்டியும் நம்ம வீட்டு ஸ்டைலில் எப்படி இருக்குங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இது நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊறி இருக்கு. கொஞ்சோண்டு உப்பு போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இருபது நிமிஷம் வெயிட் போட்டு சிம்மில் வச்சுருவோம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றக்கூடாது, அதை அப்படியே வச்சுக்கணும். நம்ம அதை தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணுறதுக்கு இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாதி எடுத்து அரைக்கணும், அதனால் கொஞ்சம் எடுத்து ஆற வச்சுக்குவோம். அப்போ தான் மிக்சியில் போட்டு நம்ம நல்லா 1-2 மசிக்க முடியும். தேங்காய் ஊற்ற தேவையில்ல, இதை நம்ம நல்லா அரைச்சி போட்டாலே அதுவே திக்னஸ் கொடுக்கும் அந்த கிரேவிக்கு. இந்த அளவு எடுத்து வச்சுருக்கேன், இது போதும் அரைக்கிறதுக்கு. இதை நல்லா பேனில் ஆற வச்சுருவோம். இதை எடுத்து நம்ம கிரேவியில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போதைக்கு உள்ள இருக்கட்டும். இந்த கிரேவி செய்கிறதுக்கு 3 பச்சை மிளகா, 1 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு கொஞ்சம், இதுதான் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு, இவ்வளோ தான் இந்த சென்னா மசாலாவுக்கு தேவையான பொருள். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், இதெல்லாம் நம்ம எப்போதும் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், இப்போ அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளியும் அரைச்சிக்கணும், இஞ்சி பூண்டு அரைச்சிக்கணும், பச்சை மிளகாயும் வெங்காயம் மட்டும் அரிஞ்சிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டை போட்டு அரைச்சிக்கலாம். இதுலேயே தக்காளியை அரிஞ்சு போட்டு அதிலே அரைச்சிக்கோங்கண்ணா. கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கும். தக்காளி மொத்தமாக போட்டு அரைச்சோம்னா வெளியில் சேர்த்துடும். பெரிய ஜாராக இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக போடலாம். நான் சின்ன ஜாரில் அரைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். நல்லா பிரெண்ட் ஆயிடுச்சு. பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் லைவ் வீடியோ போடுறேன், லைவாக எடுத்து போடுறதெல்லாம் லைவ் வாய்ஸு, அது நல்லா இருந்தால் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது மாற்றிக்கணுன்னாலும் சொல்லுங்கள். நான் ஷார்ட்ஸாக போட்டுருந்தேன். இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்து போடுவோம் பேசி அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல. நான் பேசுனது நல்லா இருக்கா, இல்லை ஏதாவது மாற்றிக்கணுன்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பேசுகிறதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு. கட் பண்ணியாச்சு. இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பட்டை கிராம்பு எல்லாம் 2 ஒரு போட்டு வேண்டியதான். கிராம்பு நல்லா வெடிச்சிருட்டும். கொஞ்சம் எட்டை நிற்போம். கிராம்பு வெடிச்சு மொபைலில் பட்டுற போது சொன்னால் அதேமாரி வெடிக்குது. வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகா, இது நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி இஞ்சி பூண்டை ஊற்றிடலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். இது நல்லா முக்காது வதங்கிருச்சு. இப்பயே கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள். நான் குண்டு மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் காரமா இருக்கும், அதனால கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரம் இல்லாத மிளகாத்தூள்லாம் நீங்க தாராளமா போட்டுக்கலாம். கொஞ்சமா போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூள் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணா போதும், 1/4 ஸ்பூன் போட்டா போதும். இதையும் சேர்த்து நல்லா வதங்கிட்டு இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கட்டும். அதுக்கட்டியும் நம்ம இந்த எடுத்து வச்ச அந்த கொண்டைக்கல்லையை அரைச்சிப்போம். பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, நர நரன்னு அரைக்கணும். நான் அரைச்சி காட்டுறேன் பாருங்க. எப்படி நர நரன்னு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்தா போதும். இது மாதிரி மீதியை அரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும், கொஞ்சமா சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம் போதும். ஏன்னா நம்ம கொண்டைக்கல்லை வேக வச்ச தண்ணி இருக்கு, அதை யூஸ் பண்ணணும். இதுக்கு தேவையான உப்பு, நம்ம கொண்டைக்கல்லையில உப்பு போட்டுக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கொண்டைக்கல்லை வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல, இதுல இந்த அரைச்ச பேஸ்ட்டை கலப்போம். ஏன்னா தண்ணியில கரைச்சி தான் போடணும். அப்போதான் அது ஈவனா மிக்ஸ் ஆகும். பட்டி நம்ம அடுப்புல வச்சுட்டு இது பண்ண முடியாது. இப்படி கரைச்சிட்டோம்னா நல்லா கரைஞ்சிரும். சரிங்களா? கரைஞ்சிருச்சு. இதை அப்படியே இதில் சேர்த்துட வேண்டியதான். இதை சேர்த்தாச்சு. இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும், நல்லா திக்காயிடும். நம்ம சன்னா மசாலா ரெடி. இது சிம்பிள் மெத்தடு தான். நம்ம ஹோட்டல்ல அந்த மசாலா இந்த மசாலான்னு போடுவாங்க, நம்ம அதெல்லாம் போடுறதில்ல. சும்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் தான். இதை செஞ்சு பாருங்க, உண்மையுமே நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல என்ன எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இதை இப்போ மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், 15 நிமிஷம் அது பாட்டு கொதிக்கட்டும். இப்போ நல்லா 1/4 மணி நேரம் நல்லா கொதிச்சுது. எப்படி திக்கா இருக்குன்னு பார்ப்போம். நல்லா திக்கான கிரேவியா வந்துருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ திக்கா இருக்கு பாருங்க. நம்ம தேங்காயே போடல, அந்த கொண்டைக்கல்ல அரைச்சி போட்டதே எப்படி திக்கா இருக்கு பாருங்க. இது சப்பாத்திக்கும் பூரிக்கும் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் பூரி தான் போட போறேன். போதும், ஆஃப் பண்ணிடலாம். இந்த பூரி போட்டு பாப்பா ஊட்டி பார்ப்போம். வா வா ஊட்டிக்கு ஒடியா. என்ன மசாலாவும் பூரியும் ஒடியா. சாப்பிட்டு பாரு, டேஸ்டா இருக்கும்.
நான் ஊட்டி விடுறேன். வர இரு, சாப்பிடலாம் இரு. இரு பூரியோட வச்சு சாப்பிட்டு உன் கமெண்ட சொல்லு. இரு பாப்பா. ஆமா வாசம் அடிக்குதா? என்ன வாசம் அடிக்குது? சென்னா மசாலா வாசம் அடிக்குதா? செமையா இருக்குமா? வரேன் இரு, வச்சு ஒரு வாய் ஊட்டி விடுறேன். சாப்பிட்டுட்டு இரு, சாப்பிட்டு சொல்லு. அது எப்படியும் அவசரம் வேணும். நீ கிட்ட வா. சுடுது. இந்தா வாங்கிக்கோ. இதுடா வாங்கிக்க. எப்படி இருக்குன்னு சொல்லு, டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லு. வாயில வச்சோன்னே இப்படி சொல்லு, சாப்பிட்டு பாரு. நல்லாக்கா? ஓகே சரி போ, இந்த எடுத்துட்டு போய் சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பசங்களாம் சாப்பிட்டாங்க. இப்போ நானும் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் லைவாக பேசி போடுறதுனால கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் தப்பு இருக்கலாம், அதை திருத்திக்கிறேன். என்னென்ன நான் மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.